ஹாய் நம்பிக்கை நண்பன். நம்பிக்கை நண்பன். அன்பிற்குரியவர்களே, நெதர்லாந்திலே இன்று நாம் லூக் என்னும் ஒரு நம்பிக்கையாளரை சந்திக்க வந்திருக்கிறோம். அவர் ஒவ்வொரு நாளுமே ஆலயத்திற்கு வருபவர். அவருடைய வீட்டில் நாம் அவருடைய ஒரு பொழுதுபோக்கை பார்க்கிறோம். அந்த பொழுதுபோக்கு என்னவென்றால், விளையாட்டு கார்களை அவர் சேகரித்து வைத்திருக்கிறார். Hi Luke, vanaf welke jaar verzamel je deze auto's? Ongeveer 20 jaar geleden ben ik begonnen. Op mijn vakantie. ஓகே. சுமார் 24 ஆண்டு காலமாக இந்த வாகனங்களை அவர் சேகரித்து வருகிறார். பார்க்கிறோம். சுற்றுலாவிற்காக பிற நாடுகளுக்கு செல்லும் பொழுதும் பிற இடங்களுக்கு செல்லும் பொழுதும் அந்த இடத்தின் நினைவாக அங்கிருந்து ஒரு கார் வாங்கி வருவது அவருடைய பழக்கமாக இருக்கிறது. Als je een kind was, had je veel auto's om te spelen? Niet zoveel, maar we hadden met de buurjongens, samen hadden we er wel veel, maar alleen niet zoveel. Niet zoveel, ja. Ja. Mooi. ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது நிறைய கார்கள் அவருக்கு விளையாட இருக்கவில்லை. இப்பொழுது நிறைய கார்களை வைத்து விளையாடுகிறார். What is your favorite auto? De favoriete auto is een ouderwetse Rolls Royce. Ja, kunnen we het zien? Ja, die kan ik hier laten zien. Ja. Ja, அவருக்கு மிகவும் பிடித்த ஆட்டோ இந்த ரோல்ஸ் ராயல்ஸ். பறக்கும் தேவதை இருக்கிறார். அவருடைய ஆட்டோக்களை நாம் பார்ப்போம். En hier hebben we natuurlijk nog een oude mooie Citroën. Ja. Deze auto. இதோ ஒரு இராணுவ வாகனத்தை பார்க்கிறோம். இது அவர் எரிக்கோவிற்கு சென்ற பொழுது அங்குள்ள இராணுவ வாகனத்தின் நினைவாக இந்த வண்டியை அவர் வாங்கி வந்திருக்கிறார். Ja. அவருக்கு பிடித்த இன்னொரு வண்டியாக இருக்கிறது. இதனுடைய பெயர் சித்ரோயன். வெரி பியூட்டிஃபுல். மோய். அன்பிற்குரியவர்களே, நெதர்லாந்து நாட்டிலே நாம் எவ்வாறு வயதானவர்களை சந்தித்தோம் என்றால், பெரும்பாலுமே அவர்கள் வீடுகளில் தனியாக வாழ்பவர்களாக தான் இருப்பார்கள். அவ்வாறு தனியாக வாழும் பொழுது அவர்கள் எவ்வாறு தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறார்கள் என்பதை இந்த பொருட்களை பார்த்து நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே நம்முடைய நண்பர் லூக்கினுடைய வாழ்வை பார்க்கும் பொழுது அவர் இவ்வாறு வீட்டினை அழகு செய்வது மட்டும் அல்லாமல், அவர் இந்த வயதிலும் பல முதியோர் இல்லங்களுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய முதியோர்களுடன் இவர் தன்னுடைய நேரத்தை செலவழிப்பவராகவும் இருக்கிறார். அது மட்டுமல்லாமல், வாகனம் ஓட்ட தெரியாதவர்கள் எவருக்காவது வாகனங்களில் எங்காவது குறைந்த தூரத்திற்கு பயணிக்க வேண்டும் என்றால் அதற்கு உதவுபவராகவும் லூக் இருக்கிறார். அவர் தன்னுடைய வயதான காலத்திலும் பொழுதை வெறுமனை கழிக்கக்கூடாது என்று பல இன்ஜினியரிங் வேலைகளிலே ஈடுபட்டிருக்கிறார். இதோ ஒரு கட்டுமான பொருட்களை வாங்கி இந்த புத்தகத்தை பார்த்து அவர் அதனை செய்து கொண்டிருக்கிறார். இது செய்து முடிக்கும் பொழுது இப்படி ஒரு கிரெயினாக வரும். இதை வைத்து நாம் சின்ன சின்ன பொருட்களை ஆப்ரேட் செய்து தூக்கலாம். யா நண்பர்களை, இப்பொழுது பார்க்கிறோம் இந்த ஒரு தோற்கருவி, இந்த கொட்டினை. அவர் ஒரு 5-6 வயது இருக்கும் பொழுது இந்த கொட்டினை பயன்படுத்தியிருக்கிறார் ஒரு சிறுவனாக. இப்பொழுது அவருக்கு 72 இப்பொழுது 72 வயது வரைக்கும் அவர் வைத்திருக்கிறார். சரியா? மிகவும் பழமையானது. 72 வயது என்றால் எப்படியும் ஒரு 65 ஆண்டு காலம் இந்த கொட்டு பழமையானது. நன்றி. தேங்க்யூவா. இங்கு மூத்த குடிமக்களை பார்க்கும் பொழுது அதிகமாக வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். நாம் லூக்கே ஏதோ சின்ன சின்ன ஆட்டோக்களை வைத்து விளையாடுவோர் என்று நினைக்கக்கூடாது. அவர் மிகவும் ஒரு அறிவார்ந்த மனிதராகவும் அவர் தன்னுடைய வாழ்நாளில் பல புத்தகங்களை வாசித்திருக்கிறார். இங்கே பாருங்கள் எவ்வளவு புத்தகங்கள் அவரிடம் இருக்கிறது. இந்த புத்தகங்களை எல்லாம் அவர் பொழுதுபோக்காக வாசித்திருக்கிறார்.
Hi Luke, Hi, dankjewel hè. alsjeblieft. Ja, het is een mooie hobby. Ja, dat vind ik een mooie hobby hè. Ja. Ja. Wees Dankjewel. welkom. Ja. Hi, nandri. Nandri betekent thank you. Oké, Ja, graag gedaan. ja.